ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு குரூப் டி இதுக்கான வேலைவாய்ப்பு அறிவிப்பு கொடுத்துருக்காங்க. மொத்தம் 32,438 காலி பணியிடங்களை நிரப்ப போகிறாங்க. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு தான். 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க இந்த ஜாபுக்கு விண்ணப்பிக்கலாம். இது குறித்தான முழு விவரத்தையும் தற்போது இந்த வீடியோவில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, ஃபாலோ பண்ணிங்க. இந்திய ரயில்வே போர்டில் ஆர்ஆர்பி குரூப் டி பணிகளுக்கான காலி பணிகள் இன்று அறிவிச்சிருக்காங்க. உதவியாளர், ட்ராக் மெயின்டெனர், மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட், இது உட்பட மொத்தம் 32,438 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தற்போது ஆர்ஆர்பி வெளியிட்டிருக்கு. 10ஆம் வகுப்பு முடித்தவங்க இந்த பணியிடங்களுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பணியிடங்களுக்கு எப்படி விண்ணப்பிக்கிறது, வயது வரம்பு என்ன உள்ளிட்ட விவரங்களை இந்த வீடியோவில் பார்க்கலாம். ரயில்வேல இந்தியாவிலே அதிகமாக வேலைவாய்ப்பு வழங்கும் நிறுவனமாக ரயில்வே தான் இருக்குது. இந்த ரயில்வேல வேலை செய்யணும்னு பல இளைஞர்கள் கனவாக வச்சுருக்காங்க. அதனால் ரயில்வே வேலைவாய்ப்பு அறிவிப்பு வரும்போது நிறைய இளைஞர்கள் இதில் விண்ணப்பிக்கிறாங்க. அது தொடர்பான ஒரு அறிவிப்பு தான் தற்போது வந்திருக்கு. இந்த அறிவிப்பையும் இளைஞர்கள் பயன்படுத்திங்க. அந்த வகையில் 10ஆம் வகுப்பு கல்வி தொகுதி கொண்ட குரூப் டி பணிகளுக்கான காலி பணியிடங்கள் நிரப்பு இன்று அறிவிப்பு வெளியாக இருக்குது. டிராஃபிக் பாயிண்ட்ஸ்மேன், ட்ராக் மெயின்டெனர், மெக்கானிக்கல் அசிஸ்டன்ட் உட்பட நாடு முழுவதும் இருக்கக்கூடிய 32,000க்கும் மேற்பட்ட அந்த பணியிடங்களை தற்போது நிரப்புகிறாங்க. அந்த காலி பணியிட விவரங்கள் இப்போ நான் உங்களுக்கு சொல்கிறேன். டிராஃபிக் பாயிண்ட்ஸ்மேன் 5,058 காலி பணியிடம் நிரப்புகிறாங்க. இன்ஜினியரிங் அசிஸ்டண்ட், ட்ராக் மிஷின் 799 பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. ட்ராக் மெயின்டெனர் 13,187 பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. அசிஸ்டண்ட் 247 பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. மெக்கானிக்கல் அசிஸ்டண்ட் 2,587 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அசிஸ்டண்ட் லோகோ டீசல் 420 பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அசிஸ்டண்ட் ஒர்க் ஷாப் மெக்கானிக்கல் 3,077 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. எலக்ட்ரிக்கல் அசிஸ்டண்ட் டிஆர்டி 1,381 காலி பணியிடங்கள் நிரப்புகிறாங்க. அசிஸ்டண்ட் லோகோ எலக்ட்ரிக்கல் 950 காலி பணியிடங்களை நிரப்புகிறாங்க. அசிஸ்டண்ட் ஆப்ரேஷன் எலக்ட்ரிக்கல் 747 காலி பணியிடங்கள் நிரப்புறாங்க. ஆக மொத்தம் 32,438 காலி பணியிடங்களை நிரப்புவதற்கான அறிவிப்பு தான் தற்போது வெளியிட்டிருக்காங்க. இதற்கான கல்வி தகுதி 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணவங்க விண்ணப்பிக்கலாம். இதற்கான சம்பளமாக ஆரம்ப சம்பளமாக 18,200 வழங்குறாங்க. அலவன்ஸ் எல்லாம் சேர்த்து உங்களுக்கு மாதத்துக்கு 22,500லேருந்து 25,380 வரையும் உங்களுக்கு வழங்கப்படும் அப்படிங்கிற அறிவிப்பில் சொல்லியிருக்காங்க. வயது வரம்பை பொறுத்தவரை விண்ணப்பதாரர்கள் 18 வயசுலேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரசு அந்த சலுகையின்படி 18 வயசுலேருந்து 36 வயசு உடையவங்களும் விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. தேர்வு முறையை பொறுத்தவரை ஆன்லைன் தேர்வில் தான் உங்களுக்கு நடக்கும். முதல்ல கணினியில் கொள்குறி தேர்வு அந்த அடிப்படையில் நடக்கும். அப்புறம் உடல் தகுதி, சிபிடி, சான்றிதழ் சரிபார்ப்பு, இது மூலமாக தான் உங்களுக்கு ஆட்களை தேர்வு செய்கிறாங்க. ஆன்லைன் மூலமாக தான் இந்த பணியிடங்களுக்கு நீங்கள் கண்டிப்பாக விண்ணப்பிக்கணும். விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்தவரையில் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பதாரர்கள் இந்த விண்ணப்ப கட்டணத்தை செலுத்தணும். இதற்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் 500 செலுத்தணும். தேர்வு எழுதிய பிறகு விண்ணப்பதாரர்களுக்கு 400 திருப்பி வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு ஆர்ஆர்பியில் சொல்லியிருக்காங்க. பெண்கள் மாற்றுத்திறனாளிகளுக்கு விண்ணப்ப கட்டணம் 250 ரூபா அப்படின்னு நிர்ணயிச்சிருக்காங்க. தேர்வு எழுதிய பிறகு அவங்களுக்கு முழு தொகையும் திருப்பி வழங்கப்படும் சொல்லியிருக்காங்க. விண்ணப்பிக்க கால அவகாசத்தை பொறுத்தவரை இந்த எக்ஸாமுக்கு வரக்கூடிய ஜனவரி 23 அடுத்த 23/1/2025 தான் நீங்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்க முடியும். இதற்கான கடைசி தேதி எப்போன்னு பார்த்தா 22/2/2025 ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க. பிப்ரவரி 22க்கு அதுக்குள்ளே நீங்கள் ஆன்லைன் மூலமாக விண்ணப்பிச்சுக்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இது நீங்கள் விண்ணப்பிக்கக்கூடிய முகவரி rrbchennai.government.in இந்த வெப்சைட்டில் நீங்கள் விண்ணப்பிச்சிக்கலாம். இந்திய ரயில்வேல வேலை பார்க்க விருப்பம் தகுதியும்